அதிகபட்ச கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு எந்நேரமும் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமானது? இதோடைய பின்னணி என்ன? இந்த 5 நபர்களில் ஒரு நபர் இஸ்லாமிய நபராக இருந்தால் இந்த கதையை வேறையாகிறது. இதே ஒரு கெமிக்கல் அட்டாக்காக இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுடைய உயிர் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். அந்த தாக்குதல் யார் வழியாகனா ஜெய்ஷே முகமது அண்ட் லஷ்கர்-இ தொய்யபா, இந்த 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வழியாக ஒரு 5 தீவிரவாதிகள் அம்பாசிடர் காரில் ஏறி வர்றாங்க. இன்னொரு வண்டியில் போய் மோதிடுறாங்க. யாருடைய வண்டினா வைஸ் பிரசிடென்ட். ஒரு முன்னோட்டம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல? முன்னோட்டம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காலில் வந்து ஷூவை வந்து யாருமே வந்து சோதனை. See, you have a metal detector. You don't need to, physically touch anything. நீங்க அந்த மெட்டல் டிடெக்டர் அப்படியே நீங்க கிராஸ் பண்ணீங்கனாலே போதும், பீப் சவுண்ட் வந்துரும். யா and threatening, challenging your security, right? இன்னைக்கு ஒரு 4 சாதாரணமான நபர்கள் அவங்க உள்ள புகுந்துட்டாங்களா இல்லையா, ரைட்? விக்கியை வந்து கொடுக்காமல பிடிச்சிருக்காங்க. லலித் ஷா இஸ் அப்ஸ்காண்டிங். இந்த நபரை பற்றின பெருசாக விவரங்கள் கிடையாது. இன்றைக்கி இந்த இடத்துல எம்பிக்களோட உயிர் ஆபத்தில் இருந்ததா இல்லையா? டெரரிஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கோஷமெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்ததே அவங்களுடைய உத்தேசம் எதிர்ப்பை தெரிவிக்கணும். அந்த எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த அளவில் டிலே ஆனது? ஆர்டிகல் 370 நீக்கி அதற்கு எதிராக எத்தனையோ பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதற்கு பின் கூட ஏன் நீங்கள் இதை பற்றி பேசலைங்கிற விஷயம் 2 இடத்துலையுமே தி கவர்மெண்ட் வாஸ் பீங் கார்னர்டு. இப்போ இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனேயே இன்றைக்கி நாம் 370 பற்றியும் பேசுகிறது இல்லை, இவிஎம் பற்றியும் பேசுகிறது இல்லை. அதுக்கு இடையில 3 பேரை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க. தி சிஸ்டம் இஸ் கரப்ட், தி சிஸ்டம் இஸ் ராங். ஸோ அந்த சிஸ்டம் சரி செய்வதற்காக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். டிசம்பர் 13, 2001, 22 ஆண்டுகளுக்கு பிறகு, 2001க்கு பின்னாடி 22 ஆண்டுகளுக்கு பின்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு தாக்குதல். என்னன்னா அதிகபட்ச கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு எந்நேரமும் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமானது? இதோடைய பின்னணி என்ன? இதை வந்து 2 விஷயமாக நீங்கள் பாருங்கள். ஒன்று வந்து செக்யூரிட்டி ப்ரீச், ரெண்டாவது வெதர் இட் இஸ் அ டெரரிஸ்ட் அட்டாக் ஆர் அ ப்ரொடெஸ்ட், ரைட்? ரெண்டையுமே பார்க்கணும் நம்ம. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி ஊடகத்தில் பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 4 பேரையுமே ஒரு தீவிரவாத ஒரு அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே இடத்துல ஒரு கேள்வி நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அதே பிரதாப் சிம்ஹா இடத்துல ஒரு காங்கிரஸோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கட்டும், இந்த 5 நபர்களில் ஒரு நபர் இஸ்லாமிய நபராக இருந்தால் இந்த கதையை வேறையாக இருந்திருக்கும். 2023 ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இதை எடுத்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளிவிட்ட கோஷம். அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கினாங்கன்னு எனக்கு தெரியலை. நீலம் சாகர் தேவி வாஸ் ஒன் லேடி அண்ட் 2-3 more boys. அவங்கள பற்றி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பட் அவங்க பேசினதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தானாஷாஹி நஹி சலேகி, சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுடைய எதிர்ப்பு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த செக்யூரிட்டி ப்ரீச் எவ்வளோ சீரியஸானதுன்னு நீங்கள் பாருங்கள். இதே ஒரு கெமிக்கல் அட்டாக்காக இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுடைய உயிர் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். because that is the amount of smoke we have seen, right? So எப்படி அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது என்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய நண்பர் ஜேர்னலிஸ்ட் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நீண்ட போஸ்ட் போட்டிருந்தார் இன்னைக்கு. சரியா, ஜனவரி மாதத்தில் எந்த விதமான சட்ட சபை நடக்காத போது என்னெல்லாம் அங்கே நடந்தது, எப்படியெல்லாம் அவர் அந்த செக்யூரிட்டியை தாண்டி போனார் என்கிற விஷயத்தை அவர் எடுத்து வச்சுருந்தார். இதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், 2001ஆம் ஆண்டு ஐ வாஸ் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை ஜேர்னலிசம். அந்த காலகட்டம் இது. ஸோ இந்தியா முழுவதும் நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலாக அது பார்க்கப்பட்டது. ஐ வாஸ் இன் டெல்லி. எங்கள் வீட்டிலேருந்து பார்லிமெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவு தான். அவ்வளோ
நெருக்கமாக தான் இருக்கும். ஸோ எல்லா தகவலுமே இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா அவர் டிரைவர், ஏதோ ஒரு எம்பிக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எல்லாமே கண்கூட பார்த்த பல்வேறு காட்சிகள் அங்கே இருந்தது. அதற்கு பின் அந்த அந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11:40 அளவில் அந்த தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் யார் வழியாகனா ஜெய்ஷே முகமது அண்ட் லஷ்கர்-இ-தொய்பா, இந்த 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வழியாக ஒரு 5 தீவிரவாதிகள் அம்பாசிடர் காரில் ஏறி வர்றாங்க. வரும்போது நேர உள்ளே புகும்போது அங்கேயே ஒரு வாக்குவாதம் நடக்குது மற்ற போலீஸ். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி அவர் எம்பியோட வெஹிக்கிள், பிகாஸ் எம்பிகளுக்குன்னு ஒரு பாஸ் கிடைக்கும், எம்பின்னு எழுதியிருக்கும். ஸோ அது ஒட்டியிருந்ததுனால உள்ளே விட்டுட்டாங்க. பட் உள்ளே விடும்போது அடுத்த செக் போஸ்ட்டில் அவங்க நிற்காமல் உள்ளே போகும்போது அங்கேருந்து போலீஸ் எல்லாம் விரட்டி போகும்போது அவங்களால் அந்த வண்டி பேலன்ஸ் பண்ண முடியாமல் இன்னொரு வண்டியில் போய் மோதிடுறாங்க. யாருடைய வண்டினா வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வாகனம். அந்த வண்டியில் மோதின உடனே இதுக்கப்புறம் பிடிபட்டுரும். ஏன்னா டிக்கியில் ஆர்டிஎக்ஸ், அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸாக இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். ஆர்டிஎக்ஸ் அப்படி எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அங்கே நடந்துருந்துச்சுன்னா அது இன்னொரு பெரிய விபத்தாக மாறி இருக்கும் அவங்களால. ஸோ தே குடன்ட் கண்ட்ரோல் த சிச்சுவேஷன். அப்படியே வண்டியை விட்டுட்டு தே ஸ்டார்டட் ஓப்பன் ஃபயர். கையில் என்னெல்லாம் இருக்குது, AK-47 போன்ற ஆயுதங்கள் இருக்குது, கிரெனைட்ஸ் இருக்குது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் கையில் வச்சுட்டு போகிறாங்க. 4-5 பேர் வெவ்வேறு இடங்களில் பிரிகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிடங்கள் வரை சுற்றி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இதெல்லாம் அந்த கார் போகக்கூடிய இடத்துல நடக்குது. கேட் நம்பர் 12 அக்கம் பக்கத்தில் நடக்குது இந்த விஷயம், ரைட்? ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள எம்பிக்கள், அப்போ பார்லிமெண்ட் சபை நடக்கலை, பட் பல்வேறு விஷயங்களுக்கு எம்பிக்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அதில் லால்கிருஷ்ண அத்வானி இருக்கிறாரு, ரைட்? கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள் உள்ளே இருக்கிறாங்க, ரைட்? அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸருடைய கவனத்தால் என்ன பண்ணுறாருன்னா, டப்புன்னு எல்லாரும் உள்ளே தள்ளி விட்டுட்டு கேட்டஸ் மூடிடுறாரு. அதனால தான் எந்த எம்பிக்குமே அப்போது சேதம் நடக்கலை. அதர்வைஸ் தே ஹேட் கன் மெஷின்ஸ், தே ஹேட் எவ்ரி திங். யாரை வேணாலும் சுட்டு கொண்டிருக்கலாம். 15 பேர் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் இருக்கக்கூடிய நபர்கள், டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் கொல்லப்பட்டார்கள். சரியா? அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்காகவே ஒரு தனி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடப்பட்டது, ரைட்? பார்லிமெண்ட் டியூட்டி ஸ்குவாட்னு ஒன்று அமைச்சாங்க. அதில் 1500 பேர் சேர்க்கப்பட்டது. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஓன்லி ஃபார் பார்லிமெண்ட். இதை தாண்டி அந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட், இஃப் யூ கோ டு டெல்லி, ஸோ பார்லிமெண்ட் ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் இருக்கும். அப்படியே நேராக நீங்கள் வந்தீங்கன்னா உத்யோக் பவன் இதெல்லாம் இருக்கும். இந்த கார்னரில் பார்லிமெண்ட் பவன் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும். அப்படியே நேராக போங்க நீங்கள் இந்தியா கேட். அப்படியே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற எல்லா மினிஸ்ட்ரியுமே அக்கம் பக்கத்தில் அப்படியே அங்கேருந்து தீவிரவாதிகள் எஸ்கேப் ஆகி மற்ற இடங்களுக்கு போயிருந்தால் கூட அது ஒரு பெரிய டிசாஸ்டர். எனிவேஸ் அந்த 5 பேரையும் கொல்லப்பட்டார்கள். சரியா? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பின் உள்ள இப்போ எந்த அளவில் அந்த செக்யூரிட்டி இருக்குன்னா, வெளியில் டெல்லி போலீஸ், அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் என்எஸ்ஜி கமாண்டோஸ் ஒரு டீம் அங்கே இருக்கும் எப்போவுமே. பார்லிமெண்ட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு தனி செக்யூரிட்டி படை இருக்கும். இந்த எல்லா படையும் இருந்து இதற்கு பின் அங்கே நடந்த ஒரு இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ரைட்? பல்ராமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நியூஸ் 24 வெளிவிட்ட இந்த காகிதத்தை பாருங்கள், ரைட்? இது அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், ரைட்? இதில் ஆன் டியூட்டி இருந்த ஆஃபீஸர்களுடைய எண்ணிக்கை 301. நேற்று பார்லிமெண்ட் நடக்கும்போது 301 பேருக்கான டியூட்டியில் இருக்கிறாங்க. பட் அதில் 125 பேர் ஆப்சென்ட், ஓகே, லீவில் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்னா 176 மட்டும்தான், ரைட்? ஏன் இந்த கேப் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, நேற்று ஒரு ரொம்பவே முக்கியமான நாள்,
ரைட். ஆனிவர்சரி நீங்கள் தொடக்கத்தில் கூறியபடி ஆனிவர்சரி ஆஃப் 2001 13th December பார்லிமெண்ட் அட்டாக். யூனோ இந்த மாதிரி நாளில் எப்படி நீங்கள் மிஸ்ஹாப் நடந்தது, எப்படி இவ்வளோ பெரிய யூனோ செக்யூரிட்டி லேப்ஸை நீங்கள் நடத்துனீங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். பல்ராம் விஸ்வகர்மா இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்திருக்கிறார். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். பார்லிமெண்ட் செஷன் நடக்காத பட்சத்தில் புது பார்லிமெண்ட் பில்டிங் தொடக்கும் போது பல்வேறு ஜேர்னலிஸ்ட் உள்ளே போய் பார்க்க விருப்பப்பட்டிருக்கார்கள். அதுக்கு இவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ எந்த விதமான பார்லிமெண்ட் செஷன் இல்லாத போது இவர் அங்கே போகிறார் உள்ள பார்க்குறதுக்கு மற்ற ஜேர்னலிஸ்ட்களுடன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை என்னால் நம்பவே முடியலை, 2 பேர் உள்ள கேஸ் கேனிஸ்டர்ஸ்களை எடுத்துகிட்டு உள்ளே போய் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பார்கள்னு எனக்கு அது மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. இது தனியாக யாராலையுமே எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் போயிருக்க முடியாது எப்படின்னு அவர் விளக்கியிருக்காரு பாருங்க. I visited Parliament building earlier this year in January during non-functioning days. I refuse to believe someone can casually come there with gas cans and jump from main gallery to MP space with hurling slogans. என்னால் நம்பவே முடியலை. ஒரு சாதாரணமான 2 நபர்கள் கேஸ் கேனன்ஸ்களை வைத்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய இடத்துல குதிச்சிட்டாகங்கிற விஷயமே எனக்கு நம்ப முடியலை. அடுத்த போஸ்ட் போடுறாங்க. I was frisked using metal detector at the main entrance. The police officer asked my purpose for visit. நான் ஃபர்ஸ்ட் மெட்டல் டிடெக்டரில் என்னை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருந்த டியூட்டி ஆஃபீஸர் என்று கேட்ட கேள்வி, உங்களுடைய பார்லிமெண்ட் விசிட்டுக்கான காரணம் என்ன, எதுக்காக நீங்கள் பார்லிமெண்ட் வந்திருக்கீங்க? ஆஃப்டர் செக்கிங் மை ஐடி ஐ வாஸ் சென்ட் டு த லாபி என்ட்ரன்ஸ். தேர் தே டுக் மை ஃபோன், டர்ன்ட் இட் ஆஃப், கீப் இட் இன் த ஷெல்ஃப் பாக்ஸ் அண்ட் மேட் மீ ஃபில் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வித் ஆல் மை டீட்டெயில்ஸ். என்னைய செக் பண்ணதுக்கப்புறம், என்னோடய ஐடி கார்டை வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய மொபைல் ஃபோனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னுடைய அனைத்து பர்சனல் டீட்டெயில்ஸுமே என்னை நிரப்ப சொன்னாங்க. இது மட்டும் செக்கிங்னா கிடையாது. Then they thoroughly checked my body and my pocket and any metal or electronic item. நேற்று நான் கனிமொழி அவர்கள்ட்ட பேசும்போது அவரும் இதுதான் சொன்னாங்க. ராகுல், நாங்கள் வரும்போது பீங் அன் எம்பி, நாங்கள் வரும்போதே ஒரு துளி ஏதாவது ஒரு தப்பி கூட எங்களால் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த அளவில் இங்கே பாதுகாப்பு இருக்கும். எப்படி இந்த பிரீச் நடந்தது எனக்கு தெரியலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனி மெட்டல் எலக்ட்ரானிக் ஐட்டம், ஒரு ஊசி பின் இருந்தால் கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்கள் பையில் ₹1 காயின் இருந்தால் கூட மறுபடியும் செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த லெவலில் அங்கே செக்கிங் நடக்குது. ஆஃப்டர் இன்ஸ்பெக்டிங் மை வாலெட் they allowed me to enter the lobby. என்னுடைய பர்ஸை கூட அவங்க செக் பண்ணிவிட்டு லாபியில் அனுப்புனாங்க. where I approached the POC who checked my details and asked MP's name who booked it for me. I provided all the details. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆஃபீஸர், யார் உங்களை அனுப்புனார், யாருடைய எம்பி லெட்டரை வச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த டீட்டெயிலை கொடுங்கன்னா அங்கே ஒரு checking நடக்குது. See the level of checking I'm talking about. I'm not talking about CRPF, போலீஸ், இதெல்லாம் இல்லை. இது உள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிற விஷயம். They made me wait for 30 minutes, serve tea. Then security in charge came forward, formed a group, introduced us, warned us against doing anything stupid. எங்களை ஒரு லாபியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு when you enter into, நான் புது பார்லிமெண்ட் பார்த்ததில்லை, பழைய பார்லிமெண்ட்டுக்கு நான் போயிருக்கேன். ஸோ பழைய பார்லிமெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா கூட there is a ஜேர்னலிஸ்ட் லாபி அண்ட் விசிட்டர்ஸ் லாபி தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்குமே உங்களுக்கு ஒரு திஸ் இஸ் அ மச் செக்யூர்டு அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இவர் சொல்லும்படி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தனி ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி இன்சார்ஜ் எத்தனை பேர் அங்கே விசிட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்கள ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. எந்த விதமான ஸ்டூபிடிட்டியிலும் நீங்கள் இறக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறோமோ அப்படி தான் நீங்கள் நடக்கணும், இங்கே போகக்கூடாதுன்னு அங்கே போகக்கூடாது, இது தொடக்கூடாதுன்னு இது தொடக்கூடாது, ரைட்? அண்ட் ஷோட் த எக்ஸ்டீரியர் ஆஃப் பார்லிமெண்ட் பில்டிங். வெளியிலேருந்து நீங்கள் பார்லிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்கன்னு அதை சுற்றி காட்டியிருக்காங்க. There was always a security guard
50 feet away from wherever you are. நீங்கள் எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல இருந்து 50 அடி தொலைவில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிச்சயமாக இருக்கிறார். ஸோ அந்த அளவில் பலத்த பாதுகாப்பான இந்த இடம். When entering the main building, we were friskingly heavily again. அந்த பில்டிங்குள்ளே போகும்போது இன்னொரு வாட்டி ரொம்ப தெளிவாக மறுபடியும் ஒரு செக்கிங் நடக்குது. We want allowed to even carry a pen. ஒரு சாதாரணமான பேனாவை கூட இவங்க எங்களுக்கு எடுத்துகிட்டு போக அனுமதிக்கலை. நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து பேனா கிடைக்காது. அங்கே வந்து பென்சில் அண்ட் பேப்பர் தான் கிடைக்கும், ரைட்? லெட் பென்சில் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். The security ensured we were dropped off at the main lobby. No one was left behind. எங்களை நேர எத்தனை பேர் நாங்கள் குரூப்பில் இருந்தோமோ எல்லாருமே அப்படியே லாபிக்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டு, யாருமே வேற ஒரு இடத்துல டாய்லெட் போயிட்டாங்க இல்லை அந்த சுற்றிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை. எத்தனை பேர் அங்கே வந்திருக்காங்களோ ஒரு 10 பேர்னா அந்த 10 பேர் ஒரு குரூப்பாக போட்டு அந்த குரூப்போடைய எல்லா கவனமுமே சரியாக இருக்கணுங்கிற விஷயத்தை பண்ணுறாங்க. They were extra alert when the group was crossing any MP walking around. ஒரு MP அங்கிட்டு அப்படி நடந்து போகிறாருன்னா தப்பி தவறி இவங்க இன்னும் அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ தட் this set of people should not cross. Again, this was a level of security we faced when there was no session, no VVIP movement happening. எப்போ இது நடக்குது? எந்த விதமான கூட்டம் நடக்காத போது, எந்த விதமான VVIP ஆக்டிவிட்டி நடக்காத போது இந்த இது நடக்குது. இப்போ சொல்லுங்க, இஸ் திஸ் ஈஸி ஃபார் 2 people? that too சாக்ஸ்குள்ளே நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இது ஈஸியா? எனக்கு எழுற கேள்வி என்னென்னா, இது ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்காது. ஏற்கனவே இதற்கான ஒரு முன்னோட்டம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல? முன்னோட்டம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒருத்தர் எவ்வளவு பாதுகாப்புகள் இருக்குது இதில் முன்னோட்டம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இந்த லெவலில் செக்யூரிட்டி இருக்கும்போது நீங்கள் டெய்லி ட்ரையல் ஒரு நாடகத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு ஜஸ்ட் டூ இட், ரைட்? அந்த நிலையில தான் இங்கே இந்த விஷயம் இருக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, எல்லாமே சோதிக்கிற நபர்கள் வந்து காலில் வந்து ஷூவை வந்து யாருமே வந்து சோதனை. யூ ஹாவ் அ மெட்டல் டிடெக்டர். யூ டோன்ட் நீட் டு ஃபிசிக்கலி டச் எனிதிங். நீங்கள் அந்த மெட்டல் டிடெக்டர் அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணிங்கனாலே பீப் சவுண்ட் வந்துடும். யா நீங்கள் அந்த செகண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா VVIPs பிரைம் மினிஸ்டர் மோடி போகக்கூடிய இடம் சார் அது. பார்வையாளர் மாடத்துக்கு போகிறது பிரைம் மினிஸ்டர். SPG கமாண்டோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த லெவலில் செக்யூரிட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ரைட்? அண்ட் டெஃபினெட்லி இஃப் இட் இஸ் அ கேஸ் ஃபில்டு கேன், கெமிக்கல் அட்டாக் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு புதிய த்ரெட்டாக மாறிட்டு இருக்கு இல்லையா? அண்ட் அந்த கேனை வந்து நீங்கள் அட்டை பாக்ஸில் அடைச்சிட்டு போக முடியாது. டெஃபினெட்லி தட் இஸ் எ மெட்டல் பாட்டில், சரியா? நீங்கள் கேஸ் லிக்விட் எதை இருந்தாலுமே ஒரு மெட்டல் பாக்ஸில் இல்லைன்னா பிளாஸ்டிக் அதில் தான் நீங்கள் அடைச்சிட்டு போக முடியும். ஸ்பெஷலி கேஸ் மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு மெட்டல், இந்த நம்ம பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, டியோட்ரண்ட் கேன், அந்த மாதிரி தான் அந்த விஷயமும் இருந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் எ மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் டிடெக்டர் போகும்போது அதில் நீங்கள் எத்தனை லெவல் ஆஃப் செக்யூரிட்டி செக்கிங் நான் சொல்கிறேன். ஒருத்தர் விட்டுருவார், இன்னொருத்தர் விட மாட்டார், ரைட்? சாதாரணமாக ஏர்போர்ட் செக்கிங்கில் சார் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் சென்னை ஏர்போர்ட் போங்க, டெல்லி ஏர்போர்ட் போங்க, நீங்கள் இதை சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. காலை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. தே வில் ட்ரை அண்ட் டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங், சரியா? ஒரு சட்டையில் ஒரு சின்ன பட்டன் உள்ளே இருந்தால் கூட அதை வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் கழுத்தில் செயின் போட்டிருக்கீங்கன்னா செயின் எடுத்து பார்க்குறாங்க. பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பெல்ட்டை கழட்டி மறுபடி கன்வேயர் பெல்ட்டில் வச்சுட்டு உள்ளே வர சொல்கிறாங்க, ரைட்? இந்த லெவலில் இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் இந்த லெவலில் இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். தெர் இஸ் திஸ் கை கால்டு பன்னு, காலிஸ்தானி உக்ரவாதி ஃப்ரம் கேனடா. தொடர்ந்து இந்த ஆளை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உட்காந்துருக்கான், கனடாவில் உட்காந்துருக்கான். அங்கேருந்து டெய்லி ஒவ்வொரு த்ரெட்ஃபுல் வீடியோஸை போட்டுட்ருக்கான், ரைட்? நவம்பர் 12 நான் வந்து ஏர் இண்டியா ஒரு விமானத்தை பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டேட் வந்ததுக்கப்புறம் நான் பார்லிமெண்ட்டை பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறேன். வேடிக்கையாகவே இருக்கட்டுமே, ஒரு காமெடி பர்சனாகவே இருக்கட்டுமே, there is a person who's sitting somewhere abroad and threatening, challenging your security, right? இன்னைக்கு ஒரு 4 சாதாரணமான நபர்கள்,
அவங்க உள்ள புகுந்துட்டாங்களா இல்லையா, whether they were terrorists or whether they were protesters doesn't matter, பட் அவங்க இத்தனை லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை க்ராஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. அவங்க கையில் ஒரு கெமிக்கல் பாம் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய எத்தனை எம்பிக்கள் உயிரிழந்திருப்பார்கள்னு நீங்கள் பாருங்கள். ரைட். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் disaster which our security agencies have missed. Right. So Jaish-e-Mohammed, லஷ்கர்-e தொய்பா போன்ற அமைப்புகள் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அட்டாக். அங்கே அப்போ உள்ள செக்யூரிட்டி நீங்கள் பாருங்கள். ரைட். பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்களால போக முடியலை. ஹியர் 2 people are sitting inside the visitor gallery. அந்த வெள்ளையர்கள் காலகட்டத்தில் பகத்சிங், ராஜ்குரு வேணால் அங்கே ஒரு ஃபேக் பாம்பை வீசினாங்க. ரைட். அண்ட் அதுக்காகவே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடச்சிது. ரைட். they didn't allow them to come out because that was a threat what Britishers saw. ரைட். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் இந்தியன் பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கு, வேர்ல்டு வைடு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டில் எல்லாருமே விஐபிஸ் அண்ட் அங்கே பல்வேறு ஆபத்துகள் எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்கும். ஸோ யூ நீட் டு கிவ் செக்யூரிட்டிங்கிறதுனால அதுக்காக தானே இவ்வளோ நம்ம செலவும் பண்ணுறோம், அதுக்காக தானே நீங்கள் பாதுகாப்பு தான் அதிக. ஆமாம். ஸோ அந்த இடத்துல எப்படி இந்த 3-4 பேர் போனாகங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் இந்த நபர்களுடைய டீட்டெயில்ஸ். ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீலம் இஸ் 42, ஃபியூ பீப்புள் ஆர் சேயிங் நீலம் இஸ் 37. நேற்று ஒரு செய்தி ஊடகத்தில் அவங்களுடைய அம்மாவுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஷி செட் மை டாட்டர் ஷீ இஸ் அன்எம்ப்ளாய்டு, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பெண். ரைட். தம்பியோடைய பைட் ஏதோ ஒரு சேனலில் பார்த்துட்ருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அக்கா தான் அவங்க, அண்ட் ஹரியானாவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கு டெல்லி போனதே எங்களுக்கு தெரியாது. ரைட். இப்போ இவங்களுடைய கனெக்ஷனை கொஞ்சம் பாருங்கள். 1 person is from ஹரியானா, 1 person is from கர்நாடகா, another person is from உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர் எல்லாமே வட மாநிலம். சாகர் சர்மா வயது 26, ஒரு கார்பெண்டருடைய மகன். அப்பா கார்பெண்டர் வேலை பார்க்குறாரு, 12ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. ட்ராப்ட் அவுட் ஃப்ரம் ஸ்கூல் டியூ டு ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ். படிக்க ஆசை இருக்குது, ஆனால் பண வசதி இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். மனோரஞ்சன் 34 வயதான கர்நாடகாவை சார்ந்த இந்த நபர், இன்ஜினியர் கிராஜுவேட் ஹூ ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர் இன் த ஃபார்ம்ஸ். வேலை வாய்ப்பு கிடைக்கல, அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவிட்டு இருக்காரு. நீலம் சிங், how highly qualified this lady is நீங்கள் பாருங்கள். NET படிச்சிருக்காங்க, HTET படிச்சிருக்காங்க, CTET படிச்சிருக்காங்க, MPhil முடிச்சிருக்காங்க, சன்ஸ்கிருத்தில் she is a scholar. இப்போ சிவில் சர்வீசஸ்க்காக ஹரியானாவில் ஃபர்தராக படிச்சுட்ருக்காங்க. ரைட். she says I don't have a job, I'm upset with the government. அன்மோல் தன்ராஜ் ஷிண்டே வயது 25, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லாத்தூருங்கிற இடத்துல இருந்து அந்த பையன் வர்றாப்புல. 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காப்புல. ப்ரிப்பேரிங் ஃபார் இந்தியன் ஆர்மி ஆர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட். அரசு வேலை இங்கே தான் கிடைக்க போகுது எனக்குன்னா அதுக்காக வேலை பார்த்துட்ருக்காரு. லலித் ஜா வயதும் தெரியலை, மற்ற டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடைக்கல, டீச்சராக இருக்கிறாரு. பீகாரை சார்ந்த நபர். அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதுதான் எழுதியிருக்கு. ஸோ இந்த 5 நபர்கள். இன்னொரு நபர் விக்கின்னு குடுகாவில் இருக்கக்கூடிய பையன், அந்த பையனை மட்டும் இன்னும் பிடிக்க முடியலையா. இந்த 5 பேரும் கைதாயிட்டாங்க. இனிஷியலாக அங்கே ஸ்பாட்டில் 4 பேரை பிடிச்சிட்டாங்க. லலித் ஜாவை வேறொரு இடத்துல இருந்து பிடிச்சிருக்காங்க. சரி, லலித் ஜாவை பிடிக்க முடியலை இன்னும். விக்கியை குடுகாவில் இருந்து பிடிச்சிருக்காங்க. ஐம் சாரி. ரைட். விக்கியை குடுகாவில் பிடிச்சிருக்காங்க. லலித் ஜா இஸ் அப்ஸ்காண்டிங். இந்த நபரை பற்றின பெருசாக விவரங்கள் கிடையாது. ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவில் லக்னௌலேருந்து ஒரு பையன் வர்றாப்புல, மகாராஷ்டிரா லாத்தூர்லேருந்து வர்றாப்புல, ஹிசார்லேருந்து எப்படி ஒரு நெட்வொர்க்கில் எப்படி வந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீலம் தேவி கிட்ட, எந்த குரூப்பை சார்ந்த நபர்கள் நீங்கள்? ஷீ சேஸ்
நாங்கள் எந்த குரூப்பை சார்ந்த நபர்களும் கிடையாது. வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. யூனோ, விவசாயிகள்லேருந்து சின்ன சின்ன கடைகள் வைக்கிறதுலேருந்து. இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்பும்படியாக இருக்கா? சி, ஏன்னா வேற வேற மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒரே புள்ளியில் இணைகிறாங்க, வேலையில்லாத இடத்துல அப்படிங்கிற ஒரு புள்ளியில். இடத்துல எல்லாருடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு தேர் த குற்றவாளிஸ். யூனோ, அவங்கள வந்து நீங்கள் சரின்னு எப்போவுமே எடுத்து காட்ட முடியாது. நாமளும் அதை எடுத்து காட்டலை. பட் அவங்க சொல்கிற பாயிண்டில் விஷயங்கள் இருக்கு இல்லையா? நாங்கள் வந்து சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக இருக்கிறோம். யூனோ, அண்ட் இதே நீலம் தேவி வந்து விவசாய போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி பிஜேபியின் ஐடி செல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் அவங்கள கார்னர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து காங்கிரஸால் விடப்பட்ட நபர், இல்லை விவசாய போராட்டத்தில் காலிஸ்தானி சப்போர்ட்டர் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதே நேரத்தில் பிரதாப் சிம்ஹா, a person who gave them the visitors pass, அவருக்கு எந்த விதமான அதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு, மீடியாக்களில் போய் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு காலையில் ஓம் பிர்லாவை பார்த்துருக்காரு, இந்த தான் நடந்தது, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, ஏதோ எங்களுடைய கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையனோட இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க வந்து தொடர்ந்து என்னுடைய பிஏ கிட்ட தொடர்பில் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க தொல்லப்படுத்துறதுனால அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள், they continuously tortured to issue a pass. அதனால நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போவே முடிச்சிருக்கணும், ரைட்? அப்போவே நான் கொடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு நான் டெய்லி ஒரு எம்பி வீட்டுக்கு போகிறேன், எனக்கு சார் பாஸ் வேணும், ஹீ டசன்ட் நோ மீ, என்னோட பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணல, அப்போ நீங்கள் கொடுத்துருவீங்களா? சரி, எம்பி ஹேட் கிவன் இட், சரி, ஏதோ ஒரு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நல்ல பையன், தெரிஞ்ச பையன், பார்க்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வாட் த செக்யூரிட்டி ஹேட் டன் தேர்? எப்படி 301 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 174 நபர்கள் மட்டுமே இருந்தாங்க. யூனோ, அண்ட் ஒரு இடத்துல செக்கிங் நடக்கிறது இல்லையே, இது வந்து மல்டிபிள் ஏரியாஸில் செக்கிங் நடக்குது. இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, வேர் யூ என்டர் இன் டு த பார்லிமெண்ட். யூனோ, டெல்லி போலீஸ் உங்களை ஃபஸ்ட் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் 2 இடத்துல செக் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் பார்லிமெண்ட் லாபிக்குள்ளே போகும்போது பார்லிமெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தனிப்படை அது டெஸ்ட் பண்ணோம். என்எஸ்ஜி கமாண்டோஸ் எல்லாம் தனியாக தான் இருப்பாங்க, அவங்கள செக் பண்ண மாட்டாங்க. பட் இத்தனை இடங்கள்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 3 மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இத்தனை இடங்களில் தாண்டி எப்படி அந்த மெட்டலால் செய்யப்பட்ட அந்த கேஸ் கேனிஸ்டர் போனதுங்கிறான் கேள்வி. அதை நீங்கள் வெளியில் பாருங்கள், வாட் த கோதி மீடியா வாஸ் டூயிங், ரைட்? அங்கே ஒரு அந்த நீலம் யூஸ் பண்ண அந்த பாட்டில் கிடக்கு. சி, தட் இஸ் அன் எவிடன்ஸ், யூ cannot disturb the evidence, ரைட்? அதை தூக்கிட்டு நான் காட்டுறேன்னா ஒரு வாட் யூ கால், ஒரு அதுவே ஒரு காமெடி சீனாக பார்க்கப்பட்டது. ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? ஆர் யூ running behind TRP or you should ask the serious questions, right? இன்னைக்கு இந்த இடத்துல எம்பிக்களோட உயிர் ஆபத்தில் இருந்ததா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1. 2, அப்படியே அவங்க டெரரிஸ்டாக இருந்தால் அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, ரைட்? டெரரிஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கோஷமெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்ததே அவங்களுடைய உத்தேசம் எதிர்ப்பை தெரிவிக்கணும். அந்த எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க போலீஸ் பிடிக்கும் போது அதே they didn't do anything, they didn't had any harm. வெளியில ப்ரொட்டஸ்ட்ல பண்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. பட் இங்க சீரியஸான விஷயம் உள்ள போனது தான். கரெக்ட். யூனோ, நீலம் அண்ட் தட் இன்னொரு பையன் மகாராஷ்டிராவை சார்ந்த பையன், அவங்க 2 பேரும் வெளியில் இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ த்ரெட் ஒன்லி, பட் தே வர் ப்ரொட்டெஸ்டிங் ஃப்ரம் அவுட் சைட். கோஷங்களை வெளியே விட்டுட்ருக்காங்க. இந்த கலர் கேஸ் எது காட்டினாங்கன்னா மக்களுடைய கவனத்தை இழுக்கிறதுக்காக. யூனோ, ஒரு இடத்துல புகை வருதுன்னா எவ்ரி ஒன் வில் டேர்ன் அரவுண்ட் அண்ட் சி, ரைட்? உள்ளேயும் நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து குதிச்ச உடனே அந்த கலரை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் தேவர் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், அண்ட் எம்பிஸ் எல்லாம் பிடிச்சி அவங்கள நல்ல தர்மடியெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ இட் இஸ் நாட் தட் தேவர் நாட் பீட்டன் அப். பட் எப்படி இந்த விஷயம் நடந்தது என்கிறதான விஷயம், இது ஒரு வழி கிடச்சிருச்சே. 4 இவங்களை பைத்தியக்காரன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் ஹாப்பி வித் த கவர்மெண்ட். நாளைக்கு நான் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா?
ரைட். இது வந்து ஒரு வழிகாட்டாக மாறிடுது இல்லையா? யங்ஸ்டர்ஸ் கேன் கோ அண்ட் டூ. இன்னைக்கு பார்லிமெண்ட், நாளைக்கு இவ்வளோ செக்யூரிட்டி இல்லாத ஏதோ ஒரு இடத்துலையும் போய் பண்ணலாம் இல்லையா? ரைட். இன்னைக்கு இதை கேள்வி கேட்குற எதிர்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் தானே பண்ணுறாங்க. பாதுகாப்பு அமைச்சகம் சொல்ல வேண்டிய பதில் ஏன் அவங்க வாய் திறக்க மறுக்கிறாங்க? சி வாட் ஐ ஃபீல், இது வந்து ஒரு திசை திருப்புக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நாடகம். ஓகே, ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டவுட். யூனோ, ஏன்னு நான் சொல்கிறேன், 5 மாநில தேர்தலுக்கு பின் இவிஎம் பற்றி மக்கள் பேச தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம்மோட டிமாண்ட் அதிகரிக்கிறது. ரைட். அண்ட் அதில் எந்த விதமான தவறும் இல்லையே. வி ஆர் த பாஸஸ் அண்ட் நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். ரைட். கவர்மெண்ட் இஸ் நாட் பிரைம் மினிஸ்டர் மோடி or ராகுல் காந்தி. கவர்மெண்ட் இஸ் வாட் யூ அண்ட் மீ. ரைட். நமக்கு வந்து ஒரு ப்ராசஸில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைவாக இருக்குது. ரைட். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடந்த ரிசல்ட்டுகளாக இருக்கட்டும், அந்த கேப் பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங், அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. 66 பேர் மத்திய பிரதேசத்தில் மட்டுமே. ரைட். நீங்கள் சத்தீஸ்கரை விட்டுருங்க, ராஜஸ்தானை விட்டுருங்க, நீங்கள் மத்திய பிரதேஷில் வந்து பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி. அந்த இடத்துல எப்படி யூனோ பிஜேபி வந்தது என்கிற, அதுவும் இவ்வளோ வித்தியாசத்தில் எப்படி வந்ததுங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு வரை யாருமே ஜீர்ணிக்க முடியல. ரெண்டாவது, திஸ் வாஸ் ஒன். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டோடைய வேர்டிக்ட் ஆன் ஆர்டிகல் 370 இதுவும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னு நீங்கள் பாருங்கள், ஆர்டிகல் 370 சரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஆனால் ஆர்டிகல் 370ஐ கொண்டு வந்த விதம் தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ரைட். எப்படி அந்த தவறுன்னு நீங்கள் பாருங்கள். ஆர்டிகல் 363 முறைப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நீங்கள் கொண்டு வருவதற்காக அந்த வழியாக நீங்கள் மாற்றங்களை கொண்டுட்டு வரலாம். பட் அந்த மாற்றங்கள் ஒரு நபர் சொன்னால் மாற்றலாம் முடியாது. யூனோ, அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க வேண்டும். அவர்களுடைய அப்ரூவலுக்கு பின், அவர்களுடைய ஈடுபாட்டிற்கு பின் தான் ஒரு அமெண்ட்மெண்ட் மாற்றலாம். நீங்கள் கான்ஸ்டியூஷனே மாற்ற முடியாது. யூனோ, திஸ் வாஸ் அ எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். ஆர்டிகல் 370 நீக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு பக்கத்தை கிழிச்சு தூக்கி போடுறது. யூனோ, யூ கேன் டூ ஓன்லி காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், நாட் த பேசிக் சேஞ்சஸ். இங்கே வந்து பேசிக் சேஞ்ச் நடந்திருக்கு. ரைட். எப்படி அது நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 2018ஆம் ஆண்டு ஒரு கவர்னர் ரூல் போடப்படுது, பிரசிடென்ட் ரூலை போடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சிடுறாங்க, அங்கே அரசாங்கம் கிடையாது. ரைட். அடுத்த தேர்தலுக்கு முன்பே ஃப்ளோரில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராஜ்யசபாவில் 2019ஆம் ஆண்டு இது எடுத்து வைக்கப்படுது. ரைட். ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுது. ராஜ்யசபா பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் எங்கே, லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் எங்கன்னு கேட்கும்போது இல்லை கவர்னர் தான் இருக்காரு, அப்போ கவர்னர் தான் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வேர் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ், வேர் இஸ் த அசம்பிளி. அசம்பிளி நாங்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா? அண்ட் இங்கே மெஜாரிட்டி யார் கையில் இருக்குது? 303 பேர் உங்கள் கையில் இருக்காங்க. கவர்னர் யார் பக்கம்? உங்களுடைய நபர். பிரசிடென்ட் யாருன்னா உங்களுடைய நபர். ஸோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் பேக்டோர் என்ட்ரியில் நீங்கள் இதை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரைட். இஃப் சுப்ரீம் கோர்ட் சேஸ் திஸ் இஸ் ரைட், யூனோ, இது வந்து டெம்பரரியாக நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க, அந்த வேர்டிக்டை நீங்கள் படித்து பாருங்கள். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் ரெட் இட், பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா ஹரி சிங் கையெழுத்து போடும்போது ஒரு போர் அடிப்படைக்கான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. அதனால ஆர்டிகல் 370 கொண்டுட்டு வந்தோம். ஹரி சிங்கிற்கும் ஆர்டிகல் 370க்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. திஸ் வாஸ் Abdullah who brought in the article 370 by saying ராஜா ஹரி சிங் மீது எங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை, மக்கள் வந்து என்னை நம்பிட்டு இருக்காங்க, பட் என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து மிலிட்டன்சி வந்துட்டுருக்கு, பாகிஸ்தான்லேருந்து எங்களுக்கு த்ரெட் இருக்குது, அண்ட் உங்களோட நாங்கள் இருக்கணும்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, எங்களுடைய மக்களுக்கான இந்த நிலமெல்லாம் யாருமே வந்து வாங்கி, பிகாஸ் தட் வாஸ் த வல்னரபிலிட்டி. அந்த நேரத்தில் யார் வேணாலும் அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிச்சிருக்கலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து கொடுக்கப்பட்டது. ரைட். ஸோ அவருடைய பேரே ஜட்மெண்ட்டில் கிடையாது, தீர்ப்பில் கிடையாது. நீங்கள்
ஹரி சிங்கை பற்றி எடுத்துகிட்டு வரீங்க, யாருடைய எந்த விதமான ஈடுபாடும் அதில் இல்லாத பட்சத்தில். அடுத்தபடியாக இந்த மாதிரியான கொலைப்படைகளை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ த ஜட்மெண்ட் வாஸ் ராங், ரைட்? அண்ட் இந்த விஷயமும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. எப்படி அயோத்தியாவில் தீர்ப்பு வந்ததோ அதே மாதிரியான இந்த தீர்ப்பும் வந்திருக்கபடி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், ஏன் இந்த அளவில் டிலே ஆனது? ஆர்டிகல் 370 நீக்கி அதற்கு எதிராக எத்தனையோ பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு பின் கூட ஏன் நீங்கள் இதை பற்றி பேசலைங்கிற விஷயம் ரெண்டு இடத்துலையுமே த கவர்மெண்ட் வாஸ் பீங் கார்னர்டு. இப்போ இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனேயே இன்றைக்கி நாம் 370 பற்றியும் பேசுகிறது இல்லை, இவிஎம் பற்றியும் பேசுகிறது இல்லை. அதுக்கு இடையில 3 பேரை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க. பார்ட்டிக்கு உள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது இப்போது, ரைட்? இப்போது பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் 18 ஆண்டுகள் சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு பக்கம், ரைட்? அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஃபேவரட் லீடர் அவர், ரைட்? அவர் அங்கே சரியாக வேலை பார்க்கல, அதனால நாங்கள் தூக்கிட்டோம், அப்படியெல்லாம் இல்லை. சிவராஜ் சிங் சௌஹான் இஸ் a challenger for Prime Minister Modi, ரைட்? பிரைம் மினிஸ்டர் மோடி கட்சிக்குள்ளே ஒரு இது வச்சிருக்காங்கல்ல, இப்போ ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்கல்ல. ஏஜ் லிமிட் அவருக்கு 62 வயசு தானே ஆகுது. ஓகே, அப்படி பார்த்தா பிரைம் மினிஸ்டர் மோடி ஷுட் ரிசைன் ஃபர்ஸ்ட். ஓகே, அவர் 74 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. he is only 62, healthy, fit, கரெக்ட்? அவரை நீங்கள் தூக்குறீங்க. இந்த பக்கம் வசுந்தரா ராஜே சிந்தியா, ரைட்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரமன் சிங் இன் சத்தீஸ்கர், ரைட்? எல்லாருமே சீனியர் லீடர்ஸ். நீங்கள் உள்ளே வாங்க, பார்ட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாங்க, ரைட்? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 12 சிஎம்ஸ் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் மோடியால் தேர்வு செய்யப்பட்ட பிக் அண்ட் சூஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ், ரைட்? எக்ஸெப்ட் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். விஷ் ஹிந்து வாகினியிலேருந்து வந்தார். ஆர்எஸ்எஸ் உடைய பயங்கரமான பேக்கப் சப்போர்ட் இருக்குது, அதனால இப்போ தப்பிச்சிருக்காரு. இல்லைன்னா இப்போ நடந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவர் தூக்கியிருப்பாங்க. 2019 எலெக்ஷனுக்கு அப்புறமே தூக்கியிருப்பாங்க. தட் வாஸ் த ஃபுல் பிளான், ரைட்? அங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்லேருந்து பியூரோக்ரஸிலேருந்து எல்லாமே டெல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. யூபியை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாததற்கான காரணம் ஒரு நபராச்சும் ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்கணுங்கிற விஷயம் தான். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், யூ டாக் அபவுட் அசாம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, ஹீ இஸ் பிக்ட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி. யூ டாக் அபவுட் பிரேன் சிங் இன் மணிப்பூர். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, கட்சிக்குள்ளே இவ்வளோ கட்டுக்கோப்பாக சொல்கிறத கேட்குறாங்க, வேற வழி இல்லை. ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க, வேற விஷயம் தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க, வேற வழி இல்லை, ரைட்? இன்னைக்கு ஒரு நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு தேசிய கட்சி அந்த பார்ட்டியை வழி நடத்துகிற விதம் இருக்குல்ல. எந்த விதமான சீஃப் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அ பர்சன், மோகன் யாதவ், மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர், வந்த அடுத்த நிமிடமே நேற்று தான் பதவியேற்றிருக்காரு. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஃபர்ஸ்ட் சைன் என்ன பண்ணுறாருன்னா, தெருவீதிகளில் இருக்கக்கூடிய முட்டை கடைகள் அண்ட் மாமிச கடைகளை நடத்த விட மாட்டோம், ரைட்? பாஸ், யூ ஷுட் டாக் அபவுட் த க்ரோத் ஆஃப் யுவர் ஸ்டேட். அவர் அப்படி பேசலனா தான் அதிசயம். ஆமாம், இப்போது ஒரு சரி ஓப்பனில் ஈவன் எனக்கே பிடிக்காது. வென் ஐ கோ அவுட் இன் சென்னை, காலையில் தொங்க போட்டுட்ருப்பாங்க, நைட் இருந்து அப்படியே இருக்கும். அண்ட் இட் இஸ் அ அன்ஹெல்தி திங். ஒரு மட்டன் வந்து நீங்கள் எந்த விதமான ஃப்ரிட்ஜும் இல்லாமல், ரெஃப்ரிஜரேஷனும் இல்லாமல் ஓப்பனில் நீங்கள் ரோட்டில் தொங்க போட்டுட்ருக்கீங்க, அதில் வந்து கட் பண்ணி கொடுக்குறீங்க. அண்ட் திஸ் இஸ் அன்ஹெல்தி. அந்த லாஜிக்கில் ஐ டோன்ட் லைக் இட். இட் ஷுட் பி வித்தின் த ஃப்ரீசர், டீப் ஃப்ரீசரில் போட்டு நீங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து கொடுங்க, வெட்டி கொடுங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இந்த மாதிரி லாஜிக் இருந்தால் பரவாயில்லை, ரைட்? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நோ, வி cannot allow you to sell anything which is நான்வெஜ் ஷாப் ஒரு எக் ஷாப். முட்டை கடையிலையும் பிரச்சனை இருக்குது. ஸோ வடநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாமிச கடைகள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே முஸ்லிம்ஸ். ஸோ who are you targeting? You're targeting them, ரைட்? இதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு பாபா, ஒரு சாமியார் இப்போ வந்த அடுத்த நாள்லேருந்து his arrogance you should see. I forgot his name. His arrogance you should see. ரோட்டில் நின்றுட்டு அங்கே சத்தம் போட்டுட்டு இருக்காப்புல. poor people, they are shutting down. எதிர்கட்சிகளும் மாற்றிக்க மாட்டுறாங்களே, மாநில கட்சிகளோட இணக்கம் இல்லை, எதிர்கட்சிகள் பண்ணுறதே. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தெரியுமா? யார் ஹிந்துத்வாவை பெரிதளவில் எடுத்து காட்டுகிறார்கள்,
இல்லை அந்த ஒரு டிமாண்ட் இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டாண்டு தானே எடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் சாஃப்ட் ஹிந்துத்வா அதை மாற்றணும்ல, அதை மாற்ற சாஃப்ட் ஹிந்துத்வாவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது இல்லை நாங்கள் கறிக்கடையை வந்து மூட விட மாட்டோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யுவர் ஆன்டி ஹிந்துன்னு சொல்லிடுவாங்க. யூனோ அண்ட் இவங்களுக்குள்ளேயே எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்கு. யூனோ இந்தியா அலைன்ஸ்குள்ளேயே எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ரைட், இந்த தருணத்தில் இந்த மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குமே யாருமே வெளியே வந்து பேச மாட்டாங்க. நேற்று நடந்த இவ்வளோ பெரிய ப்ரீச்சிற்கு பின் கூட எத்தனை தலைவர்கள் ஸ்ட்ராங்காக யூ ஹாவ் டு ஆன்சர், ஹூ இஸ் ஆன்சரபிள், அந்த இடத்துல எங்கே யார் கேட்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஆமாம் எங்களுக்கு ஆபத்தாக இருக்குது, ஆமாம் இல்லை இல்லை இட் இஸ் நாட் அபவுட் ஃபேக் பாம் ஆர் ரியல் பாம். நடந்த இடம் எப்படி நடந்திருக்கு, எந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்குங்கிற விஷயத்த ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? இதே ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கட்டும், அந்த 5 பேரில் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்திருக்கட்டும், 24 hours லைவ் போயிட்டு இருந்திருக்கோம். தோண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க முப்பாட்டை, நான் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருடைய அதுவும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்நேரம் அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் கத்தி தீர்த்திருப்பாங்க இந்நேரம். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் டுடேஸ் ஜேர்னலிசம் இஸ் ஃபீடிங் யூ இன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் இருக்குது. ஒன்று, இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்காது. 2, இப்போது இத்தனை கேள்விகள் சுற்றிட்டு இருக்கும்போது, மக்கள் மனதில் இவ்வளோ கேள்விகள் வெளிவந்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. ரைட், இஃப் ஐ எம் ராங் தென் த கவர்மெண்ட் ஹேஸ் டு கம் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் ஆஃப் அஸ் கி ஓகே இது வந்து இப்படி தான் நடந்திருக்கு, இவங்களோட இயக்கம் இது, இந்த நோக்கத்தோடு இவங்க வந்திருக்காங்க, இவங்க மேலே நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இவிஎம்ல இருக்கக்கூடிய எந்த விதமான தவறும் நடக்கலை, அது வந்து நாங்கள் பார்த்துப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பரவாயில்ல, நாங்கள் வந்து இவிஎம்லேயே எலெக்ஷன் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். ரைட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஷுட் கம் அப் அண்ட் சே எஸ் வி ஆர் ரெடி டு கண்டக்ட் த எலெக்ஷன் இன் பேலட் பேப்பர்ஸ். ரைட், ஸோ அலிகேஷன் இருக்குது. அந்த அலிகேஷனில் 1% உண்மை இருந்தால் கூட the government should come up and say we will remove EVM. Can they do it? 575 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் அதிகமாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் 575 crore rupees was allotted to procure new EVM machines. Already we have 19 lakh EVM machines. ஒட்டுமொத்த இந்தியாவில் வெறும் 10 லட்சத்தி சொச்சம் இவிஎம் voting பூத்ஸ் இருக்கு. யூ ஆல்ரெடி ஹாவ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் இவிஎம்ஸ். எத்தனை கெட்டுரும்? ஒரு 5 லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ரைட், அப்போது 19 lakhs இவிஎம் இருக்குன்னா அதே 19 lakh விவிபேட்டும் இருக்கு. யூனோ ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் கரெக்ட் விடுறீங்கன்னா இல்லை. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் விச் வி ஆர் ஆஸ்கிங். ரைட், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இவிஎம். ஓகே, இவிஎம் இஸ் ஃபென்டாஸ்டிக் மெஷின், அதை வந்து பிரேக்கே பண்ண முடியாது. ஓகே, ஐ பிலீவ். பட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே, என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. அண்ட் வி ஆல் ஆர் பேயிங் ஃபார் த எலெக்ஷன். ரைட், உங்களுடைய சம்பளத்திலிருந்து எல்லாமே நாங்கள் தானே கொடுக்குறோம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது ப்ரூவ் இட். லெட் ஒன் எலெக்ஷன் பி விதவுட் இவிஎம் மெஷின். ஸோ இந்த கேள்வியை முடக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த 5 நபர்கள், பிடிபட்ட நபர்கள் ஜெனுவனாக இருந்தால் அவர்களுடைய நோக்கம் என்ன, அது வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங், ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாருமே இளைஞர்கள், எல்லாருமே படித்த பட்டாதாரிகள், வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கம் அவர்களுடைய கேள்விகளை மறுத்து வருகிறது. அதனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய மெஷர் அவங்க எடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் அந்த முதற்கட்ட விசாரணை அதெல்லாம் வந்து எந்த இடர்பாடும் இல்லாமல் சரியான பாதையில் செல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது பிளான் செய்யப்பட்டதாக இருந்தால் அது வந்து முடக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. ஓகே, அப்படி பிளான் செய்யலை, அவங்க மேலே தப்பு இருக்குன்னா நிச்சயமாக அதற்கான ஆழமான விசாரணை நடக்கும். பட் இந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாக இவங்க வந்து தப்பிக்க முடியாது. பிகாஸ் நடந்த இடம் வந்து சாதாரணமான இடம் இல்லை. அது வந்து ரொம்பவே ஒரு விவிஐபிக்கள்
வரப்போகக்கூடிய இடம். அண்ட் இந்த மாதிரியான இடத்துலையே இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருந்தால் உங்களுக்கான பாதுகாப்பு என்ன, எனக்கான பாதுகாப்பு என்ன? ரைட். ஸோ இட்ஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் திங். அவங்களுடைய நோக்கத்தை நிச்சயமாக அரசாங்கம் கண்டுகொள்ளணும். அவங்க போராட்டக்காரர்களாக இருந்தால் கூட, போராளியாக இருந்தால் கூட, அவங்களுடைய எல்லாருமே யங் அப்படி அவங்க மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு தவறான வழியில் அவங்க இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அரசாங்கம் அதற்கான வேலையும் பார்க்கணும். பட் அதை சரி செஞ்சால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் தானே. பட் அதற்காக அவங்கள எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் வெளிவிடக்கூடாது. பிகாஸ் இது ஒரு தவறான பிரசிடென்சியை செட் பண்ணோம். ரைட். இப்போ அவங்கள நீங்கள் இமீடியட்டாக நாளைக்கே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 10 பேர் இன்னும் கிளம்பிட்டு போவாங்க. கரெக்ட். ரைட். 10 பேர் வேறொரு இடங்களில் இது மாதிரியான போராடுறது தவறு கிடையாது. போராடுறதுக்காக ஜனநாயக வழியில் நீங்கள் போராடலாம். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அந்த புறம் நின்றுக்கணும், நீங்கள் அமைதியாக விவசாயிகள் போராடுறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் வெறும் 2 கிலோமீட்டர் தானே டிஃப்ரென்ஸ். ரைட். இன்னைக்கு நீங்கள் ஜந்தர் மந்தர்லாம் போராடக்கூடாதுங்கிறீங்க, நீங்கள் இந்தியா கேட்டில் போராடக்கூடாதுங்கிறீங்க, டெல்லியில் எங்கேயுமே நீங்கள் போராடக்கூடாதுங்கிறீங்க, ராம் லீலா மைதானத்தில் போராடக்கூடாதுங்கிறீங்க, இங்கே மரீனாவில் நீங்கள் கூடக்கூடாதுங்கிறீங்க. ஸோ எந்த இடத்துல போய் நம்ம போராட முடியும்? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்க இடத்துல ஒவ்வொரு அரசாங்கமுமே அடக்கக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருக்கு. ரைட். வெதர் இட் இஸ் டிஎம்கே, வெதர் இட் இஸ் காங்கிரஸ், வெதர் இட் இஸ் பிஜேபி, பவர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ இல்லை. எஸ். ரைட். ஸோ அடக்குமுறைங்கிறது தான் அரசாங்கம். நாங்கள் அடக்கி எங்களுடைய வேலையை முடிச்சுப்போம். அரசு இயந்திரமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. தி சிஸ்டம் இஸ் கரப்ட், தி சிஸ்டம் இஸ் ராங். ஸோ அந்த சிஸ்டம் சரி செய்வதற்காக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கணும். ரைட். அண்ட் ஐ எம் அட் அ பிளேஸ் வேர் ஐ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இது இந்த ஜனநாயகம் எனக்கு கொடுத்த வேலை. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. பட் திஸ் இஸ் வாட் மை ஜாப் இஸ் அண்ட் ஐ வில் டூ இட். ஓகே. ரொம்ப தேங்க்யூ.